ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் டெய்லி. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி எல்லா கொஷின்ஸுமே ரிவைஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் டைம் டேபிளும் வந்துருச்சு 10, 11, 12க்கு. ஸோ நம்மளுடைய மெயின் எய்ம் என்னது, 10, 11, 12க்கு நல்ல ஸ்கோர் உங்களுக்கு வந்து எடுக்கணும் அப்படின்றது தான். சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில். ஸோ மெயினான சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் தான். சயின்ஸ் வந்து 10த்துக்கும், ஃபிசிக்ஸ் வந்து 11 and 12க்கும். ஸோ இன்னும் 10 days தான் இருக்குது. ஸோ இனிமேல் நீங்கள் புதுசாக எதுவும் படிக்க வேண்டாம். இது வரைக்கும் என்ன படிச்சிங்களோ அதுவே போதும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம்ல. ஸோ அந்த ஸ்டடி டைம் டேபிள் உங்களுக்கு போட்டிருக்கோம். ஸோ அந்த ஸ்டடி டைம் டேபிளில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை மட்டுமே படிங்க. ஃபிசிக்ஸ்க்கும் ஃபிசிக்ஸ் அண்ட் 10th சயின்ஸுக்கு. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாலே போதுமானது தான். உங்களுக்கு அதுவே ஃபுல்லாக வந்துடும். ஸோ அந்த கொஷின்ஸில் இருந்தால் வரும். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. ஷார்ட் ஆன்சர்ஸ் எந்த இதுலேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் 11th and 12th ரெண்டு பேருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வால்யூமில் இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸை கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். ஸோ ஏன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக வரும். அது போக டீட்டெயில்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த கொஷின்ஸே படித்தாலே போதுமானதான். அதுலேயும் சாய்ஸ் வச்சு படிக்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட் வால்யூம் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் வால்யூம் வந்து ஓரளவு நம்ம வந்து கொஷின்ஸை வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். இந்த கொஷின்ஸ் படிக்கலாம், இதை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு இந்த ஸ்டடி டைம் டேபிளில் கொடுத்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கள். 10த்துக்கும் அதே மாதிரி தான். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக படிக்கணும். பயாலஜியில் நீங்கள் வேணால் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி தான் அதிகமாக வரும். பயாலஜி வந்து கம்மியாக தான் வரும். 75 மார்க்ஸுக்கு எழுதுறீங்க அப்படின்னா 2 டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸில் ஒன்றும் கெமிஸ்ட்ரியில் ஒன்றும் எழுதணும். பயாலஜியில் இருந்து மொத்தமாகவே ஒன்று தான் எழுதுவீங்க. அது போக ஷார்ட் ஆன்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 marks அண்ட் 4 marksல 2 marksல ஒரு 3 கொஷின் மட்டும் பயாலஜி வரும். அதே மாதிரி 4 markலேயே 2 இல்லைனா 3 மேக்ஸிமம், அதுக்கு மேலே வராது. ஸோ நீங்கள் அது படித்தாலே போதுமானது தான். ஸோ அந்த ஸ்டடி டைம் டேபிளில் கொடுத்தது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிடுங்க. இனிமேல் எதையும் புதுசாக படிக்காமல் திரும்ப அகைன் இந்த 10 days என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்களாக ஷெட்யூல் போட்டுக்கோங்க. இந்த 10 daysக்குரிய அந்த லெசன்ஸை டாபிக் வைஸாக பிரித்து இந்த டேயில் நான் ஷார்ட் ஆன்சர்ஸ் படிக்கணும்னா திரும்ப படிக்கணுன்றது கிடையாது. அகைன் நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி விடுங்க, இல்லைனா ரிவைஸ் பண்ணி விடுங்க. அது திரும்ப நம்ம ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா நல்லா மெமரைஸ் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் வால்யூமில் மினிமம் ஒரு 5 lessons இருக்கும் 11th and 12th பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட்டு 3 daysக்குரிய ஷார்ட் ஆன்சர்ஸ் இன்றைக்கி ரீட் பண்ணுங்கள். திரும்ப அகைன் நாளைக்கு நெக்ஸ்ட்டு 2 திரும்ப இதே மாதிரி மாற்றி பண்ணிட்டு கடைசி ஒரு 5 days இருக்கும்போது நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே போதுமானதான். டீட்டெயில்ஸ் படிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய டயக்ராம் கண்டிப்பாக மெயினாக பார்க்கணும். அது போக டெரைவேஷன் பார்த்து ஃபைனல் ஆன்சர் இதுதான் வரும் அப்படின்றத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை ஆன்சர் வரலைன்னா நீங்கள் அதே போட்டு வச்சிடலாம். ஏன்னா உள்ள ஸ்டெப்பெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஸ்டெப் மார்க் தான் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டெப் இருக்கா இல்லையான்றதான் இருக்கும். ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபைனல் ஆன்சர் மெமரைஸ் பண்ணிடுங்க. அது போக உங்களுடைய டயக்ராம் உடலை ஒரு 2-3 லைன் டெஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம், அந்த லைன்ஸ் வந்து கொஞ்சம் எழுதிக்கோங்க. அது போக ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம்ஸுமே நாங்கள் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இதுதான், இது மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அதை மட்டும் பார்த்தாலே போதுமானதான் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராப்ளம்ஸும் நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்றத ஆல்ரெடி நாங்கள் டிப்ஸ் சொல்லியிருக்கோம். ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னா புக்கில் இருக்க கொஷின்ஸை நீங்கள் படித்து தான் ஆகணும். எல்லா கொஷின்ஸையும் ஓரளவு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளமை ரீட் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு கெஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா சிம்பிள் தெரியும், என்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு தெரியும். எக்ஸாம்பிள் கரண்ட்டுன்னா அதோட சிம்பிள் என்னது, ஐஇ. அது என்னென்ன ரிலேட் பண்ணும், I = Q/T, சார்ஜ் பை கிவன் டைம். அதில் Qன்றது என்னது, N/E. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், புதுசாக நீங்கள் எதுவுமே படிக்க போதில்லை. அப்போ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத சைடில் எழுதுங்க. அது ரிலேட்டடாக வர்ற அந்த குவான்டிட்டிஸ் எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு என்ன ஃபார்முலா தெரியுன்றதை நோட் பண்ணுங்கள். ஸோ அதில் இருந்து ரீஅரேஞ்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். செம்ம மனப்பாடம் பண்ணாதீங்க. மொத்தமாக பார்க்கும்போது 2 வால்யூமே சேர்த்து வச்சு பார்க்குறப்ப நல்லா குழப்பம். சரியா? ஸோ அப்போ கொஷினை ரீட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அது ரிலேட்டடாக என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்றத வச்சு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதே மாதிரியே தான் சம்ஸும் பாருங்கள். கொஷினை ரீட் பண்ணி கிவன் எடுத்து எழுதிட்டு, அதுதான் கிவன் எழுதுறதேவும். ஸோ கிவன் எடுத்து எழுதிட்டு அதுலேருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ப்ராப்ளம் ஃபஸ்ட்டே ஆன்சர் வரணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஃபைனல் ஆன்சர் வர்றதுக்கு ஒரு மார்க் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஆன்சர் வரலைன்னா ப்ராப்ளம் இல்லை, கட் பண்ணி விட்றாதீங்க. முடிஞ்ச அளவு எல்லா கொஷின்ஸையுமே அட்டன் பண்ணுங்கள். எந்த கொஷின்ஸையுமே தெரியாதுன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒருவேளை கொஷினில் தப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு அதுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சம்ஸ்லேயும் சில நேரம் அந்த யூனிட்ஸ் ஏதாவது தப்பாக இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் சம்ஸ் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிடுங்க. ஓகேவா?
ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் வந்து வீடியோஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறோம். ஸோ 10 days தான் இருக்குது. ஸோ ஒரு வால்யூம் கம்ப்ளீட்டாக நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறீங்க. ஸோ கொஞ்சம் மார்க் குறைஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. திரும்ப திரும்ப எழுதும்போது உங்களுக்கு வந்து அது ஓரளவு வந்து உங்களுக்கு எப்படி எழுதணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் தெரிஞ்சிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் ஒரு வேளை குறைஞ்சிட்டிங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஸோ முடிஞ்சளவு இந்த 10 days எல்லாத்தையுமே திரும்ப அகைன் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு எழுத போங்க. கண்டிப்பாக நல்லா எழுத முடியும். ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸில் போட கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நாங்கள் போடுவோம். அந்த கொஷின்ஸையும் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான் ரிப்பீட் ஆகும். கெமிஸ்ட்ரிக்கு வந்து ரிப்பீட் ஆகாது. நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சு தான் ஆகணும். புக்கினையும் சேர்த்து தான். ஃபஸ்ட்டு புக் பேக்கை கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு 11 and 12 வந்து கெமிஸ்ட்ரிக்கு புக்கின் வந்து போங்க. ஸோ புக்கின்லேயுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸை பாருங்கள். அதுமாதிரி நாங்கள் போட்ட வீடியோஸில் இருக்க கொஷின்ஸையும் பாருங்கள். அதுவே போதுமானது தான். ஸோ உங்களோட எக்ஸாமுக்கு இந்த 10 days நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.